விருச்சகம் தொட்டால் சுடும், தொட்டால சுடும் நெருப்பு, தொட்டு பார்த்தா தான் சுடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சுடும். அப்படிப்பட்ட விருச்சகம் அடமெண்ட், எதை செஞ்சாலும் ஆராய்ச்சி செஞ்சு அனுபவ ரூதியமாக செய்யக்கூடியவர். அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடந்த காலங்கள்ல ஒரு பைசா தங்கியிருக்காது. குரு 7ஆம் பார்வை ரிஷபத்துல இருந்து 7ஆம் பார்வை பார்த்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், மருத்துவ செலவுகள் எவ்வளவு குரு கொடுத்த வருமானம் வந்தால் மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆராய்ச்சி அறிவுக்கு உள்ளவங்க, கொஞ்சம் ஹீட் உடம்பக்கூடியவங்க. செவ்வாய் இல்லையா அதிபதி உங்களுக்கு, செவ்வாய் விருச்சகத்துக்கு செவ்வாய். அதனால எச்சரிக்கையா இருக்கக்கூடிய எச்சரிக்கை மனிதாங்க செவ்வாய். எல்லா வகையிலையும் பட்டம், பதவி, வேலை, பணி, மருத்துவம், உடல் ரீதியான பாதிப்பு, சுகத்தின் அடிப்படையிலான பாதிப்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஆண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, நோய் நொடியான பாதிப்பு, எல்லாத்துக்கும் வம்பு வழக்கு, எல்லாத்துக்கும் அது. ஏன்னா 8ஆம் இடம்தான் உச்சம். 8 இல்லை என்றால் எதுவும் கிடையாது. ஒரு முடிவுன்னு வர்றதுக்கு தொடர்பு ஆரம்பிச்சு முடியும். அதுக்காகத்தான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவருக்கு அந்த 8 வச்சிருக்காங்க. பயப்படுவாங்க 8ல பேர் வைக்கணும். ஆனா நிறைய பேர் நல்லா இருக்காங்க 8ல பேர் வச்சோம், நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அப்ப கண்டிப்பாக விருச்சக ராசி 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், பாத்தீங்களா, மிதுனத்திலிருந்து தனுசு விருச்சகத்துக்கு ரொம்ப அற்புதமான பாயிண்ட் இருங்க. 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. இது ஏற்கனவே ரிஷபத்துல விருச்சகத்தை குரு 7ஆம் பார்வை பார்த்திருக்காரு, டைரக்டா பார்த்திருக்காரு. அந்த பார்வையை விட நல்ல கவனிச்சுக்கோங்க நேயர்கள், இந்த 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கறது மிக சிறப்பான பதிவு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கறதும் மிக சிறப்பான பதிவு. இந்த 2 பதிவும் விருச்சகத்துக்கு. 12ஆம் இடம் வந்து மத்தியமம் தான். 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை மிக சிறப்பான பதிவு. அப்ப என்ன, எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாமே பிரச்சனைக்கு எல்லாம் முடிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு வந்துடும். எல்லா பிரச்சனையும் முடிக்கக்கூடிய நேரமாக வந்துடும் விருச்சக ராசி நேயர்களுக்கு. அதனால கண்டிப்பாக அற்புதமான நேரம் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது கோட்சாரத்துல, அடுத்து உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து கோட்சாரத்துல வரக்கூடிய உங்க ராசிக்கு 5ல, ராசிக்கு 4, உங்க விருச்சகத்துக்கு 4 ராகு பயிற்சி, 5 சனி பயிற்சி, சுகம் பஞ்சமஸ்தானத்துல வர்றதுனால கவனமாக விருச்சக ராசிக்காரவங்களுக்கு கவனமாக. குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக 7-8ல குரு, அதாவது 7-8ல குரு போறாரு. இதுவரை 7ல இருந்த குரு உங்களுக்கு 8க்கு போனாலும் அட்டமாதிபதி குரு போன செலவு, பைனான்ஸ், செலவு, பைனான்ஸ், அந்த எல்லாம் வட்டி கொடுக்கறதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த பைனான்ஸ், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் தவிர்த்துடுங்க தயவு செய்து. இதெல்லாம் தவிர்த்துடுங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு இருந்தா போதும், நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு இருந்தா போதும். அதை மட்டும் வச்சு கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சினால ஸ்தானம் தான் உங்களுக்கு 8ஆம் இடம். உங்க ராசி, அதாவது உங்க ஸ்தானத்துக்கு குரு 8. ஆனால் அந்த உங்களுடைய பாவகங்கள் இருப்பாங்க, 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு, அந்த பாவக தன்மை மற்ற ராசிகளோட மிக அற்புதமாக இருப்பதனால் திருமணம், வெளிநாடு, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், புத்திர பாக்கியம், குறிப்பா மிக குறிப்பாக திருமணத்தை நிப்பாட்டாதீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்குதா, 2-7 சுத்தமா இருக்குதா, 1-7 சுத்தமா இருக்குதா, எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. 2-8 பாருங்க, 1-7 பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு திருமணத்தை மிக விரைவில் வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருமணத்தை மிக விரைவில் பண்ணுவதற்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இதே போல அடுத்து வர, இப்பதான் லைன் கிளியர் ஆயிடுச்சு. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் எல்லாமே எந்த தொந்தரவும் இல்லை. என்ன தொந்தரவு இருக்குது,
உங்க தசாபத்தி 6ஆம் இட தசாபத்தியா 8ஆம் இட தசாபத்தியா 3 6 8 12 மறைவா இல்ல கேந்திராதிபதியா திரிகோணமா அப்படி ஏதாவது நன்மையா தீமையா இதை பிரிச்சு பார்த்துக்கிட்டு நன்மைங்கும் போது நன்மைக்குரிய உங்க ராசிக்குரிய எந்த கடவுள் அவ்வளவுதான் என்ன எம்பளம் அவரை வணங்க போதும் வேற எதுவுமே வேண்டாம். அப்ப விருச்சிகத்துக்கு உரியவர்கள் கண்டிப்பாக அனுசம் கேட்டை மூலம் பயங்கரமான நட்சத்திரங்கள் முருகப்பெருமான் வழிபாடு நல்லா பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய வெளிநாடுனாலும் சரி எந்த இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக நிறைய உண்டு, நிறைய உண்டு. அதை மாற்று கருத்து அல்ல. தயவு செய்து மறந்துடாதீங்க.